ஹாய் வணக்கங்க எல்லாருக்கும். இப்போ நம்ம வேக்சினேஷன் ரிலேட்டடாக சில விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. அது ஹச்பிவி வேக்சினேஷன் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 14 வயசு தக்க நம்மளுடைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வேக்சினேஷனை வந்து இலவசமாக எல்லாருக்கும் போடுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ கர்ப்பப்பை புற்றுநோய் என்ற ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் இந்த வேக்சினேஷன் போடுறதால நம்ம பெண் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை என்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு என்னன்னாங்க, நான் வேக்சினேஷன் மற்றதெல்லாம் ஓகே, நான் குறை சொல்ல விரும்பல. நம்ம எல்லாருமே இப்போ படிச்சிருக்கிறோம், எல்லாருக்குமே அறிவு இருக்குது, எல்லாருக்குமே சிந்தனை இருக்குது. ஒரு காலத்தில் நம்மளாம் படிக்காத ஒரு பாமரர்களாக இருந்தோம். இன்றைக்கி எல்லாருக்குமே படிச்சிருக்கிறோங்க. ஒரு சின்ன பணம் இல்லாதவன் கூட படிச்சிருக்கிறான், படிக்காதவன் யாரும் இல்லை. பர்டிகுலராக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாருமே இந்த பீப்புள் ஆர் எஜுகேட்டட், நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. வேக்சினேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் என்ன பலன்? ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் கண்டுபிடிக்க முடியல, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு யாரும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. ஆனால் அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்போம். அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கணுன்ற என்ன ஒரே கேள்வி தாங்க இது. நான் வேக்சினேஷனுக்கு எதிர்ப்பு, அதெல்லாம் எனக்கு விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்புலாம் நான் கேட்கவே இல்லைங்க. ஒரு நோய் எதனால் வருது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நோய் எதனால் வருது, அந்த நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறோம். அது சில விஷயத்தால் அதை கண்டுபிடிக்காமல் நம்ம தவறுதலாக அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல. அந்த நோய்க்கிடையே நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உடனே விஞ்ஞானம் என்ன செய்யுதுன்னா, அந்த வந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, எதனால் வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுதான் வேக்சினேஷன், அதை நீங்கள் வந்து உபயோகிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காலங்காலமாக நம்மளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிறந்த உடனே நம்ம மேலே வந்து ஒரு திணிப்பை வந்து திணிச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான். பிறந்த உடனே நம்ம வந்து வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றப்படுறதுக்காக வேக்சினேஷனை சுற்றிடுறாங்க. அது யாருமே கண்ட்ரோல்லாம் கிடையாது, யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, யார்கிட்டையும் பர்மிஷனும் கிடையாதுங்க. அது நாம் ஒரு ரோபோட் மாதிரி அவன் வருவான், அவன் எடுப்பான், குத்துவான். அந்த நம்ம பிராய்லர் கோழிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாம் ஒரு பிராய்லர் கோழி, யாருக்கும் நம்ம பிராய்லர் கோழியாக நம்ம இருக்கிறோம். அதுக்காக அவங்க செய்கிறாங்க. ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் எதுக்காக வருது, எதனால் வருது, அந்த நோய் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கணுமே தவிர, அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிப்பேன், அது மூலிமா போட்டால் அந்த நோயே வராது. ஆனால் அந்த நோய் எப்படி வந்தது? ஒரு நோய் வருதுன்னா, ஒரு கேன்சர் வருது, இல்லை ஒரு சுகர் வருது, இல்லை ஒரு பல நோய்கள் வருதுங்க. அந்த நோய் எதுக்கு வருது? ஒரு உணவு பழக்க முறையில் வருது, இல்லை கலாச்சார மாற்றங்களில் வருது, இல்லை கிளைமேட்டிக்கலில் நடக்கக்கூடிய மாசுகளில் வருது. இதுதான் நோயுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். அனாவசியமாக ஒரு 100 வருடத்துக்கு முன்பு வந்த நோயாக இப்போ அங்கே வருதுங்க. அனாவசியமாக ஒரு பிறந்த குழந்தை இன்றைக்கி வந்து கிட்னி இல்லாமல் பிறக்குது, பிபி, சுகரு எல்லாம் பிறந்த குழந்தைக்கு இருக்குங்க. இன்றைக்கி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குங்க பிறந்த குழந்தைங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. 40 வயசில் வந்தால் முடியும் போய் அவன் என்ன நோய் வருதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் நோய் வந்ததுன்னா அந்த நோயில் வந்து குணப்படுத்துகிறோமோ இல்லையோ, அவன் அப்படியே முகமே உடம்பே அப்படியே இது பண்ணிவிடும், ஆள் எலும்பாகி 10-20 வருடம் அந்த நோயிலே இருந்து கொடுமைகளை அனுபவித்து மெதுவாக அவனோட இறப்பு அங்கே நிகழும். இதுதான் நோயோடைய வீரியமாக அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நோய் வந்ததுன்னா என்ன பண்ணுது? போகிறான், எனக்கு இந்த மாதிரி நோயின்றான், உடனே இவங்களை வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, உடனே கிட்னி ப்ராப்ளம்ன்றான், சடனாக அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்குறான், ஜஸ்ட் 15 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி போனதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலருன்றான், அப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி இல்லை அது ப்ராப்ளம்ன்றான், அப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 6 மந்த்தில் அவனை காலியாக பண்ணிடுறாங்க, 6 to 3 மந்த்தில் காலியாக பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இது நான் சும்மா ஃபேக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும், ஸோ வீடியோ போடணுன்ற கான்செப்ட்லாம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து நோயின்றது வந்து நோயா இல்லை இது வேறு ஏதாவது செய்யலாம் நமக்கு தெரியவே இல்லைங்க. ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான தடுப்பு மருந்து என்ன, நோயை தடுக்கக்கூடிய வேக்சினேஷன்ன்றது என்ன தெரியுமா? நம்ம அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக என்ன நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? உணவு கரெக்டாக இருக்கா, நம்மளோட கலாச்சாரங்கள் சூழ்நிலைகள்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம டிஎன்ஏ எந்த கான்செப்டில் எந்த மரபணுவில் வந்திருக்கு, இந்த மரபணுவுக்கு மாற்று உணவு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மரபணுவுக்கு மாற்று சிந்தனையை நம்ம செய்துட்ருக்குறோம், இது எல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? இதுக்கான முயற்சி யாராவது ஒரு அரசாங்கம் எடுத்திருக்காங்க? யாராவது எடுத்துருக்குறோமாங்க? அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. எவனோ ஒருத்தவன் வெளியிலேருந்து வரான், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் யாருங்க? அவன் யார்? அவன் விஞ்ஞானியாக கூட இருக்கட்டுங்க, அவன் யாருங்க? அவன் நமக்காக அவன் ஏதாவது பாடுபட்டவனா? எம்ஆர்என்ஏன்னா அப்புறம் கொரோனா வேக்சினேஷனாக தான் எம்ஆர்என், அது ஒரு ரோபோட்டு.
அது ஏதோ ஒன்று கொடுத்தான். என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்னன்னு தெரியல. இது வரைக்கும் கேள்வி கேட்க யாருக்கும் கிடையாது. ஃபாரினில் நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி எல்லா ஐரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாரும் இன்க்ளூடிங் அமெரிக்காக்காரனை போய் பாருங்கள், அவனோட மக்கள் எப்படி போராடுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வேக்சினேஷனுக்கும். இன்றைக்கி ஏன் இந்தியனாக இருந்து நம்ம ஏன் எதையுமே செய்ய மாட்டோம்னு எனக்கு தெரியலங்க. ஜஸ்ட் திங்க் 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 வேக்சினேஷன்ன்ற பேரில் நம்மளை நம்மளோட எதிர்ப்பு சக்தியையும் நம்மளோட இயல்பான ஒரு விஷயத்தையும் இயற்கைக்கு புறம்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கே இருக்குதுங்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை செயல்படுத்த விடாமல் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் திங்க். நான் எதையும் சொல்ல விரும்பலை. ப்ளீஸ் திங்க். உங்களோட உடல் உங்களுக்கு உரிமையானது. அதை யாருக்கும் எதுக்காகவும் கொடுக்காதீங்க ப்ளீஸ்.